வணக்கம். ஓட்டு திருட்டை பாதுகாக்கும் தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார், ராகுல் காந்தி பகிரங்க குற்றச்சாட்டு புது ஆதாரங்களுடன். இதை பத்தி தான் பேச போறோம். அன்பு உறவுகளே, நீங்கள் கொடுத்து வருகிற ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நம்ம லேட்டஸ்டான செய்திகளை இந்த சேனல் மூலம் உங்களுக்கு தொடர்ந்து கொண்டு வருவோம். இப்ப விஷயத்துக்கு வாங்க. இப்ப நேற்றைக்கு ராகுல் காந்தி ஒரு புதிய ஆதாரத்துடன் தேர்தல் திருட்டு சம்பந்தமான ஒரு பிரஸ் கான்பரன்ஸ் நடத்தினாருங்கிறத பாக்குறோம். ஏற்கனவே இவர் நடத்தி அதுக்கு இன்னும் தேர்தல் ஆணையம் சரியான பதில் கொடுக்காத இந்த நேரத்துல இப்ப மறுபடியும் புதிய ஆதாரங்களுடன் அவர் குற்றச்சாட்டு முன்வைக்கிறாரு. அது முந்தினதை விட இது கொஞ்சம் இன்னும் ஆதாரங்கள் வலுவாவே இருக்குது. அதாவது இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த குற்றச்சாட்டுல அதாவது கர்நாடகாவில் ஆலந்துன்னு ஒரு தொகுதி, மகாராஷ்டிராவில் ரஜுரான்ட்டு ஒரு தொகுதி, இந்த ரெண்டு தொகுதியிலையும் எப்படி காங்கிரசுக்கு ஆதரவான ஓட்டுகள் நீக்கப்பட்டன, பாஜகவுக்கு ஆதரவான ஓட்டுகள் எப்படி சேர்க்கப்பட்டன, இந்த ஓட்டு திருட்டு ஒரு சிஸ்டம் மூலமாக, அதாவது மனிதர்கள் மூலமாக இல்ல, ஒரு சாப்ட்வேரை பயன்படுத்தி எப்படி இந்த ஓட்டாளர்கள் சேர்த்தையும் ஓட்டாளர்களுக்கு நீக்கலையும் பாஜகவுக்கு ஆதரவாக எப்படி தேர்தல் ஆணையம் செயல்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத புதிய சாட்சிகளுடன் நிரூபிச்சார் அப்படிங்கிறத பாக்குறோம். இந்த தடவை என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த பாதிக்கப்பட்ட, அதாவது ஒரே பெண்மணி மேல ஒரு பல ஓட்டுகள் அவங்க மனு கொடுத்த மாதிரி அவங்க மூலமாக தேர்தல்ல வாக்காளர்களுடைய பேர் நீக்கம் பண்ணப்பட்டதாக இருந்த அந்த ஆதாரங்களை அந்த பெண்மணியே வச்சு பேச வச்சிருக்கிறாரு ராகுல் காந்தி. அதாவது அந்த பெண்மணி என்ன சொல்றாங்கன்னா, நான் இந்த டிலிஷனுக்கு, இந்த பேர் நீக்கத்துக்கு நான் எந்த மனுவும் கொடுக்கல, ஆனா என் பேர்ல 18 மனுக்கள் பெறப்பட்டிருக்குது. அதுவும் எங்க ஒரே இடத்துல இருந்து இல்ல. இந்த அம்மா கர்நாடகாவை சேர்ந்தவங்க, ஆலந்து தொகுதி. இவங்களுக்காக பேர் நீக்கம் பண்ணியிருக்கவங்க யாராருன்னா, தமிழ்நாட்டுல இருந்து, மகாராஷ்டிராவில இருந்து, கர்நாடகாவில இருந்து, வெளி மாநிலங்கள்ல இருந்து, நிறைய மாநிலங்கள்ல இருந்து இந்த மனுக்கள் பெறப்பட்டு இந்த பெயர் நீக்கம் நடந்திருக்குது அப்படிங்கறதுதான் இந்த ரிவீலிங்கான இந்த ஒரு சமாச்சாரமா நம்ம பாக்குறோம். அப்புறம் அதாவது இந்த தொகுதியில பாத்தீங்கன்னா, காங்கிரஸ் ஜெயிக்கக்கூடிய ஒரு தொகுதி. ஏற்கனவே அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. அவங்க இண்டிவிஜுவலான அவங்க சர்வேலயே அங்கெல்லாம் அவங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய இந்த தொகுதியை தேர்ந்தெடுத்து இதுல ஏறக்குறைய 3600 3800 வாக்காளர்களுடைய பேரை நீக்கியிருக்காங்க. ஸோ இப்போ அந்த அவங்க தோத்ததுக்கும் இந்த நீக்கப்பட்ட பேருக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குங்கிறத ராகுல் காந்தி வெளிப்படுத்தியிருக்கிறாரு. அந்த பர்டிகுலர் ஒரு லேடியோடைய அவருடைய போன் காலும் ராகுல் காந்தி இதோட இணைச்சிருக்காரு. அவங்கள்ட்ட ராகுல் காந்தி பேசுறாரு. அவங்க சொல்லும் போது நான் மனு கொடுக்கலங்கிறத அவங்க தெளிவா சொல்றாங்கிறத பாக்குறோம். அதே மாதிரி அடிஷனலுக்காக சில பெயர்கள் கொடுக்கப்பட்ட போது அங்கிருந்து அந்த யார் பேர்ல கொடுக்கப்பட்டதோ அவரே ஒரு எவிடன்ஸா கொண்டு நிறுத்துறாரு நம்ம முன்னாடி. ஸோ அந்த அவர் பேட்டி கொடுக்குறாரு. இந்த மாதிரி நான் அடிஷனலுக்கு என் பேரை சேர்க்கணுன்ட்டு நான் எந்த மனுவும் கொடுக்கல, எனக்கு தெரியாது யார் எனக்காக கொடுத்தாங்கன்னு தெரியாது, ஆனா நான் கொடுக்கலங்கிறத அந்த நேரடியாக அந்த ஆளே பேசுறாரு அப்படிங்கிறத பாக்குறோம். அப்ப இந்த ரெண்டு எவிடன்ஸ் சொல்லிட்டு ராகுல் காந்தி இன்னும் ஒரு பெரிய குண்டத்துக்கு போறாரு. என்னன்னா, ராஜஸ்தான், ஹரியானா, உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேசம் நிறைய மாநிலங்கள்ல நடந்த இந்த மாதிரியான ஓட்டு திருட்டு தொழிற்சாலை பத்தி நாங்க தொடர்ந்து கண்காணிச்சுட்டு வரோம். அதுக்குரிய எவிடன்ஸ்லாம் நாங்க எடுத்துட்டோம், கையில இருக்கு எங்க கையில. அடுத்தடுத்து அந்த ஆதாரங்களும் வெளிப்படுத்தப்படும். இப்ப நாங்க இந்த ரெண்டு தொகுதி, அதாவது கர்நாடகாவில் ஆலந்த், மகாராஷ்டிராவில் ரஜூரி, இந்த ரெண்டு தொகுதிக்குமான நேரடி ஆட்களை வச்சே நாங்க இப்ப சொல்லியிருக்கோம், குற்றச்சாட்டு முன்வைக்கிறோம். இதுல நேரடியா நாங்க தேர்தல் கமிஷனர் ஞானேஷ்குமாரை தான் குற்றச்சாட்டுறோம். அவர் தான் இந்த தில்லுமுல்லுக்கு அவர் தான் காரணம், அவர் தான் இதுக்கு பதில் சொல்லணும், அவர் தான் இந்த மாதிரி தேர்தல் திருட்டை பாதுகாக்கிறாரு. நாங்க ஓப்பனா சொல்றோம், எதிர்கட்சி தலைவருங்கிற முறையில நான் ஓப்பனான இந்த குற்றச்சாட்டு வைக்கிறேன். தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தான் இதுக்கான முழு பொறுப்பு. இவர் தான் இந்த தேர்தல் திருட்டை இதுவரையிலையும் பாதுகாத்துக்கிட்டு வராருங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதனால இது இல்ல, இதுக்கு இது மாதிரி இது பொய்ன்னு நிரூபிக்க வேண்டியது இந்த ஞானேஷ்குமாரோட கடமை. தேர்தல் ஆணையர் அவர் தான் இதை செய்யணுமா வழிய வேற யாரும் இதுக்கு பொறுப்பு கிடையாதுன்ட்டு நான் நேரடி குற்றச்சாட்டை வைக்கிறேன் அப்படின்ட்டு ராகுல் காந்தி சொல்றாருங்கிறத பாக்குறோம். அந்த எவிடன்சஸையும் அவர் கூப்பிட்டு வச்சு காட்டுவதன் மூலமாக, அவர்கள் வாயிலிருந்தே வர அந்த விஷயத்தின் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, இது டோட்டலா இந்த தேர்தல் ஓட்டு திருட்டை பாதுகாக்கக்கூடியவர் இந்த தேர்தல் ஆணையர் தான் அப்படிங்கிறது தெளிவாயிடுச்சு. அதுல விட வேடிக்கை என்னன்னா, 36 செகண்ட்ல
பெயர்கள் சேர்க்கப்படுகின்றன, பெயர்கள் நீக்கப்படுகின்றன. இது எப்படி சாத்தியமாகும்? அதுவும் விடிய காலம் 4 மணிக்கு 36 செகண்ட்ல பல பெயர்கள் சேர்க்கப்பட்டிருக்கின்றன, பல பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிறதையும் ராகுல் காந்தி சொல்றாரு. அதாவது ஒரு மனிதனால, அதுவும் விடிய காலம் 4 மணிக்கு யாரு இந்த திருத்தங்களை மேற்கொள்வாங்க? ரெண்டாவது 36 செகண்ட்ல எப்படி ஒரு பெயர் நீக்கம் இல்ல ஒரு பெயர் சேர்க்கை எப்படி நடக்கும்? அது ஹியூமன்லி இம்பாசிபிள் அப்படின்னு தெளிவா அந்த விஷயத்தையும் அவரு பேசுறாரு. அப்புறம் இந்த பெயர் நீக்கங்கள், பெயர் சேர்க்கைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா சீரியல் நம்பர் 1ல இருந்தே நிறைய இந்த தொகுதிகளில் இப்போ 1ஆம் நம்பர் சீரியல் நம்பர்ல 8 பேர் 10 பேர் பெயர் சேர்க்கப்பட்டிருக்கு, நீக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்றாரு. ஏன் 1ஆம் நம்பர் மட்டும் வருது அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த நேம்ல எல்லாம் நேமே இல்லை, வெறும் லெட்டர்ஸ், இங்கிலீஷ் லெட்டர்ஸ் மட்டும் WHNO, WW1H இந்த மாதிரி சம்பந்தமே இல்லை. அந்த பேரெல்லாம் வாசிக்கவே முடியல, வெறும் இங்கிலீஷ் லெட்டர்ஸ் தான் அந்த பேர்ல இருக்குங்கிறத பாக்குறாங்க. அதே மாதிரி ஒரே பேர்ல இப்ப ஸ்வஸ்தி, சஸ்தி, சாஸ்தி அப்படிங்கிற மாதிரி சும்மா ஒரு லெட்டர் மட்டும் மாத்தி மாத்தி அந்த மாதிரியான பெயர்களும் நிறைய இடங்கள்ல அதையும் பயன்படுத்தி இருக்காங்க இந்த தேர்தல் ஆணைய திருட்டாளர்கள் அப்படிங்கிறதையும் சொல்றாரு. ஆக அவர் ஒட்டுமொத்தமா என்ன சொல்றாருன்னா, பாஜகவுக்கு எங்கெல்லாம் சாதகமா இல்லையோ, அதாவது காங்கிரஸ்க்கு எந்தெந்த தொகுதிகளெல்லாம் ஆதரவாளர்கள் அதிகமா இருக்கிறார்களோ அந்த தொகுதிகளில் பெயர் நீக்கம் சரமாரியாக நீக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது பல பேர், ஒரு 4000 பேர் 8000 பேர் அப்படின்னு ஒரு ஆவரேஜா சொல்லிட்டே வராரு. ஒரு தொகுதியில, ஒரு சட்டமன்ற தொகுதியில எந்த அளவுக்கு அந்த தோல்விக்கும் வெற்றிக்கும் வித்தியாசம் இருக்கோ அதை விட அதிகமான அளவுல பெயர் நீக்கங்கள் நடைபெற்றிருக்குங்கிறத ஆதாரத்தோட சொல்றாருங்கிறத பாக்குறோம். அப்புறம் எங்கெங்கெல்லாம் பாஜகவுக்கு வாக்களிக்கிறவர்களுடைய எண்ணிக்கை குறைவா இருக்கோ அங்க ஏத்துறதுக்காக வேண்டி பெயர் சேர்க்கைகள், அடிஷன்ஸ் ஆஃப் ஓட்டர்ஸ் அப்படிங்கிற அந்த சமாச்சாரமும் அந்தந்த இடங்கள்ல நடந்திருக்குங்கிறத ஆதாரத்தோட சொல்றாரு. அப்ப இதுக்கு எல்லாமே சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, கெடு விதிக்கிறாரு. இதுக்கு எல்லாமே ரிப்ளை பண்ண வேண்டியது தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாரோட பொறுப்பு. நான் தனிப்பட்ட முறையில் அவரை குற்றம் சாட்டுறேன். அவர் தான் இதை பற்றி விசாரணை பண்ணி பொதுமக்களுக்கு, இந்திய வாக்காளர்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை இருக்கு. 7 நாள்ல அவர் இதை செய்யலைன்னா நான் அடுத்து இன்னும் நிறைய ஆதாரங்களை வெளியிட்டுக்கிட்டே இருப்பேன். அது இன்னும் ரொம்ப தேர்தல் ஆணையத்துக்கு ரொம்ப அசிங்கமா போயிடும். ஆகவே நான் சொல்றது அவரு என்ன நான் சொல்றேன் அப்படிங்கிறத அதுக்கு ஆதாரங்களை வெளியிட்டு அது இல்லை என்று நிரூபிக்க வேண்டியது தேர்தல் ஆணையருடைய தனிப்பட்ட பொறுப்பு. இதுலயும் அவர் இதையும் கண்டுக்காம முன்ன நான் கர்நாடகா பத்தி சொன்ன போது அதுக்கு அவர் என்ன போதிய ஆதாரங்களை இதுவரையும் கொடுக்கல. கோர்ட்ல வேற கேஸ் நடந்துகிட்டு இருக்கு, அங்கேயாவது கொடுப்பாரு நம்பலாம். அதே சமயம் இதுக்கு உடனடியாக பதில் தெரிவிக்கல. நான் எதிர்கட்சி தலைவருங்கிற முறையில நான் சேலஞ்ச் பண்றேன். இன்னும் நிறைய விஷயங்கள் வெளியே வந்துகிட்டே இருக்கும். நாங்க எங்களுடைய இந்த தேர்தல் திருட்டு தொழிற்சாலை பற்றி நாங்க தொடர்ந்து மக்கள்கிட்ட அம்பலப்பட்டு தான் இருப்போம். இது நாங்க சாதாரணமா விட மாட்டோம், மக்களை திரட்டி நாங்க போராடுவோம் அப்படின்னு ராகுல் காந்தி மிகப்பெரிய ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காரு அப்படிங்கிறத பாக்குறோம். அடுத்தடுத்து தேர்தல் ஆணையம் இதுக்கு என்ன பதில் சொல்லுது? அவங்க வழக்கம் போல இது பொய்ன்னு தான் சொல்லுவாங்க. ஆனாலும் சப்ஸ்டான்சியல் எவிடன்ஸோட நிரூபிக்க வேண்டியது தேர்தல் ஆணையத்தினுடைய கடமைங்கிறத நம்ம இந்த நேரத்துல பதிவு பண்ண விரும்புகிறோம். அடுத்த அமர்வுல வேற ஒரு இடத்தை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.